Here you read about blessing and greater blessing. இங்கே ஆசீர்வாதத்தையும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் வாசிக்கிறோம். Acts 20 verse 35. அப்போஸ்தலர் 20:35. There's a blessing in giving, there's a greater blessing in receiving. There's a blessing when you receive, there's a greater blessing when you give. நீங்கள் வாங்குகிறதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, கொடுப்பதிலே அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதம் இருக்கிறது. That's what it says here. அதுதான் இங்கே நான் வாசிக்கிறேன். It is more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று 35ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். He didn't say there's no blessing in receiving. வாங்குகிறதிலே ஆசீர்வாதமே இல்லை என்று அவர் சொல்லவில்லை. For example, உதாரணமாக right now, இப்பொழுதே as you sit here, நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதே you are receiving. நீங்கள் ஒன்றை வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். You are receiving something I give. நான் கொடுக்கிற ஒன்றை நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். You know, at the end of this meeting, who's going to be more blessed? இந்த கூட்டத்தின் முடிவிலே யார் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தெரியுமா? You or me? நீங்களா நானா? Who? யார்? Me. Not because I'm better than you. நானா? நான் உங்களை காட்டிலும் நல்லவன் என்பதனாலே அதனாலே அல்ல. Because it's a law. அது ஒரு பிரமாணம். There are many laws in this world. இந்த உலகத்திலே பல விதிகள் காணப்படுகிறது. For example, water flows down or flows up? தண்ணீர் கீழ் நோக்கி ஓடுமா மேல் நோக்கி ஓடுமா? It's down always. Anywhere கீழ் நோக்கி தான் ஓடும். It's a law. அது ஒரு பிரமாணம், ஒரு விதி. In physics we learn that hot air always goes up. இயற்பியலிலே வாசிக்கிறோம் அல்லவா, சூடாக்கப்பட்ட காற்று எப்பொழுதுமே மேலே தான் போகும். Cold air comes down. சூடு குறைந்த தனிந்த ஒரு காற்று கீழே வரும். That's a law. அது ஒரு பிரமாணம். You can't change it. அதை மாற்ற முடியாது. Here's another law. இங்கே இன்னொரு பிரமாணம் இருக்கு. It applies to you as well as to me. அது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். If you give, கொடுத்தால் there's a greater blessing than when you receive. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதிலே அதிகமான ஆசீர்வாதம், பாக்கியம். You may say, I'm being blessed receiving. நான் செய்தி கேட்பதனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று சொல்லலாம். Absolutely true. முக்கியமான முற்றிலும் சரிதான். But if you don't keep it to yourself but give it to others, you'll find there's a greater blessing. இதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வைத்திராதபடி இந்த செய்தி இன்னொருவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதிக பாக்கியம் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. There was a brother in our church who came to me once. சபையில இருந்து ஒரு சகோதரர் இடத்துல ஒருவர் வந்தார். He said, can you please tell me how I can remember the verses in the Bible? வேதத்தில் உள்ள வசனங்களை ஞாபகத்திலே வைப்பது எப்படி என்று தயவு செய்து சொல்லுவீர்களா என்று கேட்டார். I can't seem to remember. என்னால ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை. I said, if you do what I tell you, நான் சொல்வதை நீங்கள் செய்தால். He asked me how I remember so much. நான் எப்படி இவ்வளவு கற்றுக்கொண்டேன் என்று கேட்டார். I said, there's a law. ஒரு பிரமாணம் இருக்கிறது. And the law is this, in Proverbs 11. இந்த பிரமாணம் இங்கே இருக்கிறது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். You know, this book is full of a lot of interesting laws. இந்த புத்தகமானது சுவாரஸ்யம் மிகுந்த பிரமாணங்களினாலே விதிகளினாலே நிறைந்திருக்கிறது. Just like you study physics and the laws of physics in school. இயற்பியல் விதிகளை நீங்கள் படிக்கிறீர்களா பள்ளியிலே, அதுபோல. In the same way, here are laws which are more important than the laws of physics. இயற்பியல் பிரமாணங்களை காட்டிலும் அதிக முக்கியமான பிரமாணங்கள் இந்த புத்தகத்திலே காணப்படுகிறது. Proverbs 11 verse 25. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். This is so contrary to the laws of the world. இந்த உலகத்தினுடைய பிரமாணங்களுக்கு முற்றிலும் இது வேறுபட்டதா இருக்கிறது. Have you ever heard this? எப்பொழுதாவது இதை கேட்டிருக்கிறீர்களா? Proverbs 11:25. நீதிமொழிகள் 11:25. The generous man will be prosperous. உதார குணமுள்ள ஒரு மனிதன் செழிப்பான். He who waters will be watered himself. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். So the world says if you are a generous man you'll become poor. உலகம் என்ன சொல்கிறது? நீ உதாரத்துவமா இருந்தால் நீ ஏழையாகி விடுவாய். No, the generous man will be prosperous. உதாரத்துவம் இந்த மனிதன் செழிப்படைவான். And if you have a little bit of water, கொஞ்சம் தண்ணீர் தான் உங்களுக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். And you say, okay, I'll pour half the water on somebody else's plant and half on my own. சரி, பாதி தண்ணீரை மற்றவருடைய நிலத்துக்கு பாய்ச்சி விடுவேன், மீதி பாதி தண்ணீரை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால், you'll say, hey, then you'll suffer. Better to pour the whole water on your plant. முழு தண்ணீரையும் உன்னுடைய நிலத்துக்கே பாய்ச்சி விடு, மற்றவர்களுக்கு நீ கொடுத்து விட்டால் உனக்கு தான் கஷ்டம் என்று சொல்லுவார்கள். It's not true. அது மெய் அல்ல. If you water others, you'll be watered. நீ மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சினால் நீ உனக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். Who's going to water you? உங்களுக்கு யார் பாய்ச்சுவார்? God. தேவன். There is a blessing in receiving. வாங்குவதிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. There's a higher blessing when you give. கொடுப்பதிலே மேலான ஆசீர்வாதம். So when you give, I'm not talking about money. ஆகவே கொடுத்தலை பற்றி பேசும்பொழுது பிரதானமாக நாங்கள் பணத்தை கொடுப்பதை குறித்து நான் பேசவில்லை. God doesn't want our money first of all, he wants our life.
பிரதானமாக தேவனுக்கு நம்முடைய பணம் தேவையில்லை, தேவனுக்கு நம்முடைய ஜீவிய வாழ்க்கை தான் தேவை. Right from your youth. உங்களுடைய வாலிப காலத்திலிருந்து You say, Lord, I'm not going to think just about getting. ஆண்டவரே, எப்பொழுதுமே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமுடையவனா இருக்க விரும்பவில்லை. Change, because that's how the world lives. இப்படிதான் இந்த உலகமானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. I want to think another way. நான் வேறு விதத்தில் சிந்திக்க போகிறேன். I want to think of what I can give for you. ஆண்டவர் உமக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்று எண்ண போகிறேன். At your age, it's not money. உங்களுடைய வயதிலே பணம் கொடுக்க வேண்டாம். Because you don't have any money. ஏன்னா உங்களுக்கு பணம் இல்லை. But you can give your life. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கலாமே. You can give your time. உங்களுடைய நேரத்தை கொடுக்கலாமே. That's what I did. நான் இதைத்தான் செய்தேன். I gave my time and my body and say, Lord, can I do something with my time for you? என்னுடைய நேரத்தையும் என்னுடைய சரீரத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்தேன். ஆண்டவரே, என்னுடைய நேரத்தை வைத்து உமக்கு ஏதாவது செய்யட்டுமா? I would sit and talk with people sometimes for hours just to encourage them. மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக உட்கார்ந்து மணிக்கணக்காக நான் பேசிக் கொண்டிருப்பேன். அவர்களை உற்சாகப்படுத்த. I didn't know much when I was young. நான் வாலிபனாக இருந்தபோது எனக்கு அதிகமாக தெரியாது. What qualification do you need to teach a kindergarten student? ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி தேவை? If you are in first standard, you can teach a kindergarten student. நீங்கள் 1ஆம் கிளாஸ் படித்திருந்தாலே போதும், நீங்கள் எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். And if you are in second standard, நீ 2ஆம் வகுப்பு படித்தால், you are a good student of second standard. 2ஆம் வகுப்பிலே நல்ல மாணவனாக படிப்பாயானால், you can be a teacher in first standard. 1ஆம் வகுப்பு பையனுக்கு நீ ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். Can a 7-8-year-old child be a teacher? ஒரு 8-9 வயது உள்ள ஒரு பிள்ளை ஒரு ஆசிரியராய் சொல்லிக் கொடுக்கிறவனா இருக்க முடியுமா? Yes. முடியும். I used to tell my 8-year-old son, you got to teach your 5-year-old brother. என்னுடைய 8 வயது பையனை பார்த்து, உனக்கு 5 வயது தம்பி இருக்கிறான், அவளுக்கு நீ தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்வேன். 8-year-old being a teacher? 8 வயது பையன் ஆசிரியனா இருக்க முடியுமா? Yes. Because he knows more than the 5-year-old. 5 வயது பையனை காட்டிலும் இவனுக்கு அதிகமாய் கற்றிருக்கிறான். You know, all of you sitting here, உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அனைவரும், there are thousands of people in the world who know less of the Bible than you. உங்களை காட்டிலும் வேதத்தை குறைவாய் அறிந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கிலே மாணவர்கள் இருக்கிறார்கள். You may know less of the Bible than me. என்னை காட்டிலும் உங்களுக்கு வேதம் குறைவாக தான் தெரிந்திருக்கலாம். But there are thousands of people who know less than you. ஆனால் உங்களை காட்டிலும் குறைவாக தெரிந்திருக்கிறவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். There are a lot of people in your place of work in college who know less than you. நீங்கள் வேலை செய்கிற பகுதியிலேயும் கல்லூரியிலேயும் உங்களை காட்டிலும் குறைவாய் அறிந்திருக்கிறவர்கள் உண்டு. It's not easy always to talk to them. எப்பொழுதுமே அவளோடத்திலே பேசுவது அவ்வளவு எளிதல்ல. Nowadays a lot of people think we're just trying to convert everybody to Christianity. இன்றைக்கு அநேகர் எண்ணுவதெல்லாம் நாம் கிறிஸ்தவ மதத்துக்கு நாம் மக்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். I'm not interested in converting people to Christianity. எனக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மக்களை மாற்றுவதில் எனக்கு விருப்பமில்லை. I want to tell them about Jesus, not about Christianity. நான் கிறிஸ்தவ மதத்தை பற்றி சொல்ல விரும்பவில்லை, இயேசுவை பற்றி சொல்ல விரும்புகிறேன். Because what we see in Christianity around the world today is corrupt. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே சுற்றி நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது கெட்டுவிட்டது. Look at the bishops who go to court. வழக்கு மன்றத்துக்கு செல்லக்கூடிய பிஷப்மார்களை பாருங்கள். To become bishops. பிஷப்பாய் மாற வேண்டும் என்பதற்காக வழக்கு மன்றத்துக்கு செல்கிறார்கள். That's not Christianity. அது கிறிஸ்தவம் அல்ல. Look at all the preachers who are running after money. That's not Christianity. பணத்துக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற பிரசங்கியாளர்களை பாருங்கள். அது கிறிஸ்தவம் அல்ல. So many pastors. அநேக பாஸ்டர்மார்கள். Christianity. அது கிறிஸ்தவம் அல்ல. So shall I tell a non-Christian to come to that Christianity? இந்த கிறிஸ்தவத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்தவர் அல்லாத ஒருவன் சொல்ல வேண்டுமா? A few years ago, I was speaking to some 18-year-old school students in Australia. ஆஸ்திரேலியாவிலே 18 வயது நிரம்பிய பள்ளி மாணவர்களிடத்திலே நான் சில ஆண்டுகள் முன்பாக பேசிக் கொண்டிருந்தேன். So they called me there and they said, in the school you got to speak to these students for half an hour. அந்த பள்ளிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அரை மணி நேரம் நீங்கள் அந்த மாணவர்களோடு பேச வேண்டும் என்று சொன்னார்கள். People warned me. These fellows will shout and yell and they don't have any respect for anybody. போவதற்கு முன்பதாக என்னை சிலர் எச்சரித்தார்கள். இந்த மாணவர்களுக்கு மரியாதை என்றால் என்னவே தெரியாது, சத்தம் போட்டு கூச்சலிடுவார்கள், நீங்கள் பேசுவது கடினம். You won't find it easy. ஆகவே நீங்கள் கவனமாய் போங்கள், அங்கே பேசுவது அவர்கள் எளிதல்ல என்று சொன்னார்கள். Even though they're only 18 years old, most of them are atheists. They don't believe in God. அவர்கள் 18 வயது தான் ஆகியிருக்கிறது. அதிலே பலர் நாஸ்திகர்களா இருக்கிறார்கள், தேவனிலே நம்பிக்கை இல்லை. So when I went to speak to them, நான் அவர்களிடத்திலே பேச முடியாய் போனேன். I started by telling them, நான் இப்படித்தான் பேச ஆரம்பித்தேன். You know, I rejected Christianity long ago. எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கிறிஸ்தவத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டேன் என்று சொன்னேன். Oh, they were surprised. ஆச்சரியப்பட்டார்கள். They thought I've come to talk about Christianity. நான் கிறிஸ்தவத்தை பற்றி தான் பேச போகிறேன் என்று எங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். They said, that's great. We also reject Christianity, so we listen to you. ஆகவே நாங்களும் கிறிஸ்தவத்தை தள்ளிவிட்டோம், ஆகவே நம்ம இப்பொழுது நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் என்று சொன்னார்கள். I said, but I found Christ. ஆனால் நான் கிறிஸ்துவை கண்டுபிடித்தேன். What you call Christianity is corrupt
And I also rejected it. நீங்கள் கிறிஸ்தவம் என்று எதை அழைக்கிறீர்களோ அது கெட்டுப் போய்விட்டது. நானும் அதை தள்ளிவிட்டேன், ஒதுக்கி I தள்ளிவிட்டேன். came out of all of that long ago. நான் எவ்வளவோ நாட்கள் முன்பாக அதிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன். But I found Jesus. இயேசுவை பார்த்தேன். I'm not talking about Christianity. கிறிஸ்தவத்தை பற்றி I want to பேசுகிறேன். tell you what Jesus can. இயேசு எனக்கு உனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி They sat பேசுகிறேன். and listened to me for half an hour without making one sound. ஒரு சத்தம் கூட போடாமல் அரை மணி நேரம் அவர் அப்படியே கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார். So, if you live a life where in the college or anywhere you're working in an upright way, கல்லூரியிலோ வேலை செய்யும் ஸ்தலத்திலோ நீங்கள் நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களானால் people will see something different in you. உங்களிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதை பார்த்தால் And they will say, why are you different? ஏன் நீ வித்தியாசமானவனா இருக்கிறாய்? And then out of all that crowd, some needy person will come to you. அந்த கூட்டத்திலே தேவையுள்ள 1-2 பேர் உன்னிடத்தில் Out வருவார்கள். of those 100 students or 100 co-workers, you don't know who is needy. அங்கே உன்னோடு கூட வேலை செய்கிற 100 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் தேவையுள்ளவர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. But you don't have to find them, they'll come to you. நீங்களே போய் கண்டுபிடிக்க தேவையில்லை, அவர்களே உங்களிடத்திலே வருவார்கள். Haven't you studied about a magnet in physics? நீங்கள் காந்தம் இயற்பியலிலே படித்திருக்கிறீர்களா? You know, you keep a magnet there and all the iron filings will come. காந்தத்தை வைத்தால் இரும்பு துகள்கள் எல்லாம் ஓடி அது வந்து ஒட்டிக்கொள்ளும். And all the paper and the leaves and all won't come. இலை காகித துண்டு எல்லாம் வராது. There's a mixture of a lot of things and you keep the magnet there. இங்கே எல்லாம் ஒரு குப்பையாக இருக்கிறது, அதில் ஒரு காந்தத்தை வைக்கிறீர்கள். All the iron filings will come up. அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் அந்த காந்தத்தோடு ஒட்டி வந்துவிடும். You know, that's how you can be as a Christian. ஆகவே கிறிஸ்தவனா இருக்கக்கூடிய நீ இப்படி இருக்க முடியும். You really seek to be upright for Jesus. You don't do anything wrong. எந்த தவறும் செய்யாதபடி கிறிஸ்துவுக்காக நேர்மையானவனா இரு. You encourage somebody who you see is discouraged. சோர்ந்து போயிருக்கிறவனை உற்சாகப்படுத்து. And you help people who are in need. தேவையிலே உள்ளவர்களுக்கு உதவி செய். I remember seeing somebody who was loading a car. யாரோ ஒருவர் கார் ஓட்டி with கொண்டு luggage. லக்கேஜை கார்ல வைத்துக் கொண்டிருந்த ஒருவரை பார்த்தேன். And some stranger came and helped him to put his luggage in. முன்பின் தெரியாத ஒருவர் இவருக்கு வந்து உதவி செய்து அந்த லக்கேஜ் எடுத்து கார்ல வைத்தார். Why did he do that? ஏன் அப்படி அவர் செய்தார்? We don't do that if somebody is doing some work that we go and help them. யாரோ ஒருவர் லக்கேஜ் எடுத்து கொண்டு வைக்கும் போது நாம் போய் செய்கிறோமா? நாம் செய்வதில்லை. I remember hearing he was a Christian, that's why. அவர் கிறிஸ்தவராக இருந்தபடினால அப்படி செய்த உதவி செய்தார். I remember hearing of you know, in America there are black and white people. அமெரிக்காவிலே கருப்பு இனத்தவர் வெள்ளை இனத்தவர் என்று இருக்கிறார்கள். And there was a black man there who was a very clever scientist. அங்கே ஒரு கருப்பு இனத்தவரை சேர்ந்த ஒரு மனிதன் மிகவும் புத்திசாலியான விஞ்ஞானியா இருந்தார். He was standing in a hotel. அங்கே ஹோட்டலில் நின்று கொண்டிருந்தார். And one white man came and thought he was a porter boy. ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அங்கே வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்தார். இந்த கருப்பு மனிதனை பார்த்தோன்னே இவர் வந்து கூலி என்று எண்ணினார், அந்த பாரம் சுமக்கிறவர் என்று எண்ணினார். So he said, take my suitcase up to the room. என் சூட்கேஸ் அந்த ரூம் வரைக்கும் தூக்கிட்டு போ என்று சொல்லி அந்த லாட்ஜிலே போன அந்த வெள்ளைக்காரர் அந்த கருப்புக்காரர் சொன்னார். So this great scientist, அவர் பெரிய விஞ்ஞானி, he took the suitcase up to his room. அவர் சூட்கேஸ் தூக்கிட்டு மேல போனார். And he opened the room and kept it inside. அந்த அறையை திறந்து உள்ளே அந்த சூட்கேஸை வைத்தார். So the white man gave him a tip. அந்த வெள்ளைக்காரர் கொஞ்சம் காசை இந்த 5 ரூபா 10 ரூபா வச்சுக்கேன் He said, கொடுத்தார். no, I don't want any money. எனக்கு பணம் வேண்டாம் என்று சொன்னார். Why? ஏன்? Aren't you the porter here? நீ இங்கே போர்ட்டர் வேலை தானே செய்கிறாய் என்று கேட்டாராம். He said, no, I'm not a porter. நான் போர்ட்டர் அல்ல. Then who are you? What's your name? ஓ, பின்னர் நீ யார்? உன்னுடைய பெயர் என்ன? My name is Dr. Carver. என்னுடைய பேர் டாக்டர் கார்வர். He said, Dr. Carver, the great scientist? ஓ, பெரிய விஞ்ஞானி டாக்டர் கார்வர்டா. Yes. ஆம். Why did you carry my suitcase? அப்ப ஏன் என்னுடைய சூட்கேஸை சுமந்து வந்தீர்கள்? Because I'm a Christian. அவர் கிறிஸ்தவன் என்று சொன்னாராம். He didn't preach to him. அவர் பிரசங்கிக்கவில்லை. It was like a magnet. I'm sure that man, Dr. Carver didn't tell the story. The other man is the one who told the story. டாக்டர் கார்வர் இந்த கதையை சொல்லவில்லை, வேறொரு மனிதன் தான் இந்த கதையை சொன்னார். See, great men never tell stories about themselves. பெரிய மக்கள் தங்களை பற்றிய கதைகளை சொல்ல If மாட்டார்கள். they help somebody, they keep quiet about it. யாருக்காவது உதவி செய்தால் அவர்கள் அமைதியா இருந்து விடுவார். That man would never have forgotten. அந்த வெள்ளைக்காரன் ஒரு காலம் இதை மறந்திருக்க I மாட்டார். wouldn't be surprised if he became a believer. அவர் ஒரு விசுவாசியா இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். You know, that's Christianity. இதுதான் கிறிஸ்தவம். The soldiers who came to capture Jesus, இயேசு பிடிக்க வந்த போர்ச்சவர்கள், when Peter cut off one fellow's ear, பேதுரு ஒரு மனிதனுடைய காதை வெட்டி விட்டார். how did Jesus preach to him? இயேசு எப்படி அவர்களிடத்திலே பிரசங்கித்தார்? Not with a message. செய்தினாலே பிரசங்கிக்கவில்லை, He just healed his ear. காதை That's சுகமாக்கினார். all. He didn't say, okay, now let me give you the gospel. சரி வா இப்போது சுவிசேஷத்தை சொல்லுகிறேன் என்று பிரசங்கிக்கவில்லை. Just that act of kindness. அந்த இரக்கத்தின் ஒரு கிரியை, ஒரு செயல். I think I will see that soldier in heaven. அந்த போர்ச்சவனை கண்டிப்பாக நான்
வானத்தை பரலோகத்திலே பார்ப்பேன் என்று நம்புகிறேன். So it's a good thing Peter cut off his ear, because the guy would have got saved. ஆகவே காதை வெட்டினது ஒரு விதத்திலே நல்லதுதான். அவன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வந்திருக்கிறான். Because he saw the love of Jesus, which he'd never have seen if Peter had not cut off his ear. பேதுரு அவனுடைய காதை வெட்டியிருந்திருக்காவிட்டால் இயேசுவின் அன்பை அவன் ருசித்திருக்கவே மாட்டான். And if he's in heaven today, he must be really thanking Peter for cutting off his ear. இன்றைக்கு அவர் பரலோகத்திலே இருந்தால் பேதுருவை பார்த்து நன்றி சொல்லிக் கொண்டே இருந்திருப்பார். காதை வெட்டினதுக்காக நன்றி. When we do good to others, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, in our college, in our place of work, நம்முடைய கல்லூரியிலே வேலை செய்யற இடத்திலே, one day they'll come to us and say, why are you different? ஒரு நாளிலே வந்து ஏன் நீங்கள் வித்தியாசமானவர்களா இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். We don't gossip about other people. மற்றவர்களை குறித்து புறங்கூறுவதில்லை. Our light must shine. நம்முடைய வாழ்க்கையானது பிரகாசிக்க வேண்டும். So don't think your labor is in vain, even if it takes a long time for the harvest to come. ஆகவே அறுவடை வருவதற்கு எவ்வளவு காலம் பிடித்தாலும் உங்களுடைய பிரயாசம் விருதவா இருக்குது என்று எண்ண வேண்டாம். It doesn't matter if you're not a good preacher. நல்ல பிரசங்கியாரா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. Jesus said, let your light shine before men. மனிதர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க, that they may see your good works. உன் நற்கிரிகளை கண்டு. And do what? என்ன செய்ய வேண்டும்? Glorify your Father in heaven. பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்த, because they see that you are a disciple of Jesus. நீ இயேசுவுடைய சீஷன் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். You must pray. ஜெபிக்க வேண்டும். One day ஒரு நாளிலே somebody will come to you and then you can give them the gospel and they'll get converted. யாராவது ஒருவர் இடத்திலே வர வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர் மனம் திரும்ப வேண்டும். So be steadfast, உறுதியுள்ளவர்களாக இருங்கள், unmovable, அசைக்கப்படாதவர்களாக இருங்கள், always abounding in doing something for the Lord. கிறிஸ்துவுக்கென்று செய்கிற காரியங்கள் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்கள். Because you'll definitely get a harvest. கண்டிப்பாக ஒரு அறுவடை கிடைக்க போகிறது. Sometimes in this life, definitely in eternity. சில சமயத்தில் இந்த உலகத்திலேயே கிடைக்கலாம், கண்டிப்பாக பரலோகத்திலே உங்களுக்கு கிடைக்கும். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, பரலோக பிதாவே, I pray you'll help these young people not to be foolish. ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் புத்தினர்களாக இருக்க வேண்டாம், இவர்கள் உதவி செய்யும். To really show by their good works that they follow Jesus. தாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதை தங்களுடைய நற்கிரியைகளினாலே காண்பித்து விடட்டும். And by their life to draw other people to Christ. தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களை கிறிஸ்துவண்டை இழுக்கிறவர்களாக இருக்கட்டும். And that through their lives many others will find you as their Savior. ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் நீரே ரட்சகர் என்பதை கண்டுகொள்ளட்டும். Thank you for hearing us in Jesus' name. ஜெபத்தை கேட்டபடினால நமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசு நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.